வணக்கம் ப்ரோ. இது டேபிள் டாப் கிரைண்டரு. இதில் வந்து பேரிங் போயிடுச்சு. நேற்றுக்கு மாவு அரைச்சிருந்தாங்கன்னா பயங்கர சவுண்டு. அப்புறம் இன்றைக்கி கழட்டி பார்க்க போகிறேன். பேரிங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோ எடுக்கல அப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி இருக்கு கிட்ட வந்து எடுக்கலாம். இங்கே இதை இங்கே பிடிச்சிக்க, இப்படியே பிடிச்சிக்க. இந்த இதை அப்படியே இப்படியே பிடிச்சி. ஆள் இல்லாததுனால என்னோடய பொண்ணே வந்து பிடிச்சிக்கிறா. எப்படி கழட்டுறது, இதை கழட்டுறது பார்க்கணும்ல. எப்படி கழட்டுறது பேக்கில் ஒரு ஸ்க்ரூலாம் பண்ணிக்கணும். இப்போ வந்து பெல்ட்டை கழட்ட போகணும். பெல்ட்டை போகணும். பெல்ட்டை கழட்டணும். இதில் வந்து மொத்தம் நாலு போல்ட் இருக்குங்க. 4 போல்ட்டை கழட்டணும். 4 ஸ்க்ரூவை. ஸ்க்ரூ இருக்கிறோம். அந்த ஸ்க்ரூ கழட்டணும். இது 2 வாஷர் இதுவும் இருக்கணும். இதை எடுத்துடணும். எடுத்தாச்சு. இப்போ இதில் உள்ள பேரிங்கை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேரிங் எக்ஸாக்ட்லி வந்து இந்த இடத்துல இருக்குது. பேரிங் வந்து இந்த இடத்துல பேரிங் வந்து இருக்குது. இந்த பேரிங் எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். கேமரா பிடிச்சி இதை காட்டு. பேரிங் ரிமூவ் பண்ணிட்டோம். பேரிங் எடுத்துப்போம். இப்போ இது அவங்க பேரிங் வந்து பேரிங் எந்த அளவுக்கு ஜாம் ஆகிருக்கு பாருங்க. ஃபுல் ஜாம். பேரிங் வந்து ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு சுற்றும் போது இந்த அளவுக்கு ஆட்டம் இருக்குங்க பேரிங். இதனால் பயங்கர சவுண்டு. இது அப்படியே விட்டோம்னா அடுத்தது வந்து உங்களுக்கு பயங்கர
நம்ம ஜாம் ஆகி அப்புறம் நமக்கு இடையிலே பிரேக் டவுன் ஆகிடும். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பேக்கில் பாருங்கள், பேக்கில் 2 ஹோல் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு ஹோலு, இதில் ஒரு ஹோலு. இந்த 2 ஹோலில் நம்ம வந்து சின்ன ஒரு நைல் போல் வச்சு நம்ம அடிக்க போகிறோம். எனக்கு வந்து பேரிங் எடுக்கும்போது ஃபுல்லாகவே பேரிங் எல்லாம் ஃபுல்லாக உள்ள பால் ட்ரெஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உடஞ்சி வந்துடுச்சு. இப்போ உள்ள அந்த அப்பு மட்டும் உள்ள மாட்டியிருக்கு. இப்போ எப்படி இது ரிமூவ் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். நான் சொன்ன போல் தான் இந்த ஹோல் வழியாக தான் நம்ம அடிச்சாகணும், வேறு வழி கிடையாது. ஸ்பானர் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தா ஆனால் செட் ஆகலை. அந்த ஹோல் வழியாக நம்ம அடிக்கும்போது நான் ஃபஸ்ட்டு இந்த இதை வச்சு அடித்து பார்த்தேன். இந்த நைல் போல் இருக்குல்ல, இதை வச்சு அடித்தா வளையுது, அடிக்க முடியல. அப்புறம் நைல் வச்சு அடித்து பார்த்தா அதுவும் சரியாக வரல. இப்போ நம்ம அந்த பிட்டு வச்சு ட்ரில் பிட்டு எப்போதுமே கொஞ்சம் ஹார்டாக உள்ளதாக டெம்பர் பண்ணதாக அடித்தா நமக்கு வளையாது, உடையுமான வளையாது. இதை வச்சு நம்ம அடிக்கலாம், அடித்து ட்ரை பண்ணலாம். அது பழைய பிட்டு நான் இதுக்குன்னு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே அடிக்கிறது எப்படி கரெக்டாக மாற்றி மாற்றி நம்ம அடிக்கணும், ஒரே இதில் அடிக்கக்கூடாது, ஒரே டைரக்ஷன். கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்கள். அம்மா ஃபோன் கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்கள். சரிக்கா எடுப்புல வீடியோ எடு. எடுத்தாச்சு, இந்த கப்பு எடுத்தாச்சு பாருங்க. இப்போ இதில் வந்து இதான் பேரிங் செட்டு மாட்டியிருந்தது. இது கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு பேரிங்கு. இப்போ இதில் இந்த பேரிங் சைஸ் நம்பர் பார்த்துட்டு நம்ம புதுசு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம போட போகிறோம். ஓகே, பேரிங் வாங்கிட்டு வந்தாங்க, புது பேரிங்கு புதுசு போட்டாச்சு. பேரிங் நம்பர் வந்து 6004 இதுக்கு உள்ளது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டேன், பிடிச்சி போட்டிப்போம். இந்த கிளியரன்ஸு பழைய லெவல்லையும் போட்டேன். பேரிங் போட்டாச்சு. இப்போ நம்ம அதை மாட்ட போகிறோம். எப்படி மாட்டோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, புது பேரிங் போட்டாச்சு. இப்போ எப்படி மாற்றங்கிறத பாருங்கள் வீடியோ. இன்னும் இங்கே கிட்ட வராதுல்ல, விழுந்துடும். ஃபோன் எல்லாம் கீழே விழுந்துரும்ல, கிட்டே வராது. அது தொடாத, ஃபோனு கீழே விழுந்துடும். இதில் உள்ள டஸ்ட்டு நிறையா இருக்கும். டஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிடுவோம்.
இப்போ நம்ம இதை இதில் 2 ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பேரிங் மாட்டியாச்சு. இது பாருங்கள். இப்போ நம்ம இதை மாட்ட போகிறோம். இந்த ஸ்கொயர் வந்து கரெக்டாக அந்த ஸ்கொயர் உள்ள போகணும். அவ்வளோங்க. இப்போ இந்த ஸ்க்ரூலாம் நம்ம இதில் உள்ள ஸ்க்ரூலாம் போட போகிறோம். இதில் மொத்தம் 4 ஸ்க்ரூ நம்ம யூஸ் பண்ணோம். 4 ஸ்க்ரூ இருக்குன்னு பார்த்துங்க. 3 தான் இருக்குது. இது தூரத்துலேருந்து எடுக்கணும். என்ன எடுக்கணும்? இப்போ ஒரு கிளியராக கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கிளியராக இருக்கு. Okay. Okay.